மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 79. அங்கே வர்றது உன் பாரு. ஆதி தருணின் காதோரத்தில் கேட்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தவன் இமைக்க மறந்து போனான். அன்விதாவை கண்டவனுக்கு மூச்சு முட்டியது. பாவாடை தாவணியில் கை நிறைய வளையல், காலில் கொலுசு, கழுத்தில் பெரிய செயின், இடுப்பில் ஒட்டியான பெல்ட், தலை நிறைய பூ என்று வந்தவளை கண்டு ஒரு நொடி சொக்கி போனான் தருண். எப்போதும் பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு ஒரு ஆணை போல் திமிராக திரிபவள் அவள். இதுவரை இப்படி ஒரு கோலத்தில் அவளை கண்டதே இல்லை. ஏதோ ஒரு உணர்வில் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். பொங்கி வந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டிருந்தான் ஆதி. ஹாய் தருண் என்றாள் மெல்லிய குரலில். 2 அடி தள்ளி இருந்தவர்களுக்கு கூட அது கேட்டிருக்குமோ என்னவோ. அதில் இன்னும் திகைத்து போனான் தருண். என்ன தருண் அப்படி பார்க்குற என்றான் நவநீதன். இல்லை, அன்வி என்று இழுத்தான். நீ பேசு தருண், அவ அப்படித்தான், கொஞ்சம் கூச்ச சுபாவம் இல்லை என்றாள் மித்ரா. என்னது கூச்ச சுபாவமா? இன்னும் அதிர்ச்சியாக அன்விதாவை பார்த்தான். ஏன் தருண், உனக்கு தெரியாதா? நான் காலேஜ்லேயும் இப்படிதானே இருப்பேன் என்று விட்டு சொல்லாதே என்பதை போல் ஜாடை காட்டினாள். குழம்பி போனான் தருண். உண்மையில் அவள் எப்படி என்று இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாதா? இப்படி ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறாளா? இப்போது உண்மையை சொல்ல வேண்டுமா, இல்லை அவளுக்கு உதவ வேண்டுமா? அவன் மண்டைக்குள் குழப்பம் ஆட்டி படைத்தது. சொல்லு தருண் என்றவள் பார்வையாலேயே அவள் கேட்பதை போல் சொல்லச் சொல்லி மிரட்டினாள். வேறு வழியின்றி, ஆமாத்த, அங்கேயும் இப்படித்தான் இருப்பா என்றான். அதானே பார்த்தேன், இல்லைன்னா அடி பின்னி எடுத்துடுவேன் என்றான் நந்து. அவள் பயந்தது போல் பாவனை காட்ட, இவள் இப்படியெல்லாம் பயப்படுவாளா என்று இன்னும் திகைப்பாக அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். காலேஜில் எங்கள் வார்டனுக்கு கூட இப்படி தான் பயப்படுவேன் இல்லை தருண் என்றாள். அடிப்பாவி, நீ ஒரு நாள் தூங்கிட்டு லேட்டாக சாப்பிட போன அப்படின்னு உன்னை திட்டுனதுக்கு சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் அவங்க தலையில் பக்கெட் கவுத்தவதானடே நீ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். சொல்லு தருண் என்றாள் கெஞ்சலாக. ஆமாம், ரொம்ப பயப்படுவா என்றான். அதற்கு மேலும் முடியாமல் ஆதி உறக்க சிரித்துவிட வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சிரித்தார்கள். அன்விதா அவனை முறைக்க அவன் புரியாமல் விழித்தான். அங்கிருந்த புத்தகத்தை எடுத்து அவன் முதுகில் மொத்தினாள். போடா, உன்னால தான் நான் தோத்து போயிட்டேன். எல்லார்கிட்டையும் எவ்வளவு பெட்டு கட்டினேன் தெரியுமா? இப்போ அந்த பணத்தை எல்லாம் என்னோட பேக்கெட் மணியிலிருந்து தான் தண்டம் அடணும். எனக்கு தெரியாது, நீ தான் அதெல்லாம் கொடுக்கணும். உன்னை நம்பிதானே பெட்டு கட்டினேன். ஏய், என்ன சொல்ற? எனக்கு புரியல என்றான் மெல்லிய குரலில். நான் அடக்க ஒடுக்கமான பொண்ணுன்னு சொன்னா பிறந்த குழந்தை கூட நம்பாது. எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? என்னைக்காச்சும் நான் வீட்டில் போய் சொல்லியிருக்கேனா? இதையெல்லாம் யோசிக்காம நான் சொன்னா உடனே ஆமா ஆமான்னு மண்டையை ஆட்டுவியா? போடா என்றவள் அந்த புத்தகத்தை அவன் மேலேயே எரிந்துவிட்டு சென்று விட்டாள். மீண்டும் எல்லோரும் சிரித்தனர். என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டு வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா கூட ஆமாம்னு சொல்லுவ போல. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்டா ஒத்துக்க மாட்ட என்றான் ஆதி. கடுப்பில் பல்லை கடித்தான் தருண். ஒரு நிமிஷம் என்று விட்டு வேகமாக எழுந்து வராண்டாவில் சென்று நின்று கொண்டு மிருனாவை அழைத்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும், அக்கா நீ எப்போ வர? இங்க ஃபேமிலியா உட்காந்து என்ன கலாய்க்கிறாங்க, நீ வா சீக்கிரம் என்றான் சிறு குழந்தையை போல். அந்த பக்கம் உறக்க சிரித்தான் அபி. அச்சோ சாரி மாமா, அண்ணி கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு வர. வேற வழி இல்லை, நீங்களே சமாளிச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டு மீண்டும் வந்து ஆதியின் அருகில் அமர்ந்தான். என்னடா, அபிகிட்ட பேசிட்டு வந்துட்டியா? இன்னும் சிரிப்பை அடக்கி கொண்டுதான் கேட்டான் ஆதி. அவனை முறைத்தான் தருண். எதுக்குடா இப்படி முறைக்கிற? சரி அதை விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயில 4 ஈ போகிறது கூட தெரியாம உன் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே இருந்தியே, அதுக்கு என்ன காரணம் என்றான். சட்டென்று மீண்டும் அன்விதாவின் தோற்றம் அவன் கண்முன் வந்து போக பதில் சொல்ல முடியாமல் எச்சில் கூட்டி விழுங்கினான். என்ன பதில் சொல்வது என்று சமாளிக்க தெரியாமல் அவன் திணறிக் கொண்டிருக்க இன்னும் அவனை உசுப்பேற்றுவதைப் போல் அவன் முன்னே வந்து நின்றாள் அன்விதா. தட்டில் ஸ்நாக்ஸோடு அவனிடம் நீட்டினாள். இந்தா, பெரியம்மா கொடுக்க சொன்னாங்க, நல்லா உட்காந்து தின்னு என்றாள் கோபமாக. குட்டிமா, நீ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது, காஃபி தான் எடுத்துக்கிட்டு வரணும் என்றான் ஆதி. அவன் சொல்வதின் அர்த்தம் புரியாமல், எனக்கு வேற வேலை இல்லை பாரு, நான் என்ன இவனுக்கு வேலைக்காரியா? வேணும்னா உன் மச்சானுக்கு நீயே போய் எடுத்துக்கிட்டு வந்து கொடு என்று உதட்டை சுழித்து சொல்லிவிட்டு தருணை முறைத்தவாறே சென்றாள். அவளுக்கு புரியவில்லை என்றாலும் ஆதி கூறிய அர்த்தம் தருணுக்கு புரிந்தது. எல்லா பக்கமும் ஆட்கள் அவனை பார்த்து கொண்டே இருக்க தன் உணர்வுகளை மறைக்க முடியாமல் திண்டாடினான். எல்லாரும் சேர்ந்து வச்சு நம்மளை ஓட்டுறாங்களோ, என்ன பண்றது இப்ப என்று சில நொடிகள் யோசித்து சுற்றும் முற்றும் பார்த்தான். ஓரிடத்தில் முரளியும் சத்யாவும் அமர்ந்து
எதையோ எழுதி கொண்டு இருக்க வேகமாக அங்கே சென்றான். அத்தை, மாமா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் காலை தொட்டு கும்பிட்டான். இருக்கட்டும்பா, இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன திடீர்னு என்றாள் சத்யா. சும்மாதான் அத்தை, ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனே என்றான். அவள் சந்தோஷமாக அவன் கைப்பிடித்து அருகில் அமர்த்தி கொண்டு அவனோடு பேச ஆரம்பித்தாள். அடப்பாவி என்று வாய்மேல் கையை வைத்து கொண்டான் ஆதி. தருண் ஏன் அப்படி செய்கிறான் என்று புரிந்த முரளி கிண்டலாக எல்லோரையும் ஒரு பார்வை பார்க்க, பயங்கர கேடிதான் இவன் என்ற அர்த்தத்தோடு அவனை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள். டே ஆதி, ஓ மச்சான் பயங்கர விவரண்டா. மெயின் ஸ்விட்ச் எங்கன்னு பார்த்து அதையே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனி நாம் அவனை கிண்டல் பண்ணா சண்டைக்கு யாரு வருவாங்கன்னு தெரியும் இல்ல என்றான் நந்து மெல்லிய குரலில். அவனை குறும்பாக பார்த்தான் ஆதி. எதுக்குடா அப்படி பார்க்குற? அப்போ உங்க பொண்ணை சமாளிக்கிற அளவுக்கு திறமை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா என்றான். திகைத்தான் நந்து. டேய், என்னடா சொல்ற, நிஜமாவா என்றான். தெரியல சித்தப்பா, கேட்டா 2 பேரும் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் கழுத்தோடு கை போட்டு தன் மேல் இருக்கியவன், அப்போ சாருக்கு ஆசைன்னு சொல்லு என்றான். ம் என்று தலையசைத்தவன், இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளைக்கும் என்றான். அடப்பாவிங்களா என்றான் நந்து அதிர்ச்சியாக. அத்தை, மாமா, இத்தனை நாள் பெரியம்மா மட்டும் தனியாக செய்யணும்னு நீங்கள் எதையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போதான் நான் இருக்கேன் இல்லை, என்ன வேலை என்னன்னு சொல்லுங்க, எங்கள் அக்கா கல்யாணத்தை சூப்பராக பண்ணிடலாம் என்றான் தருண். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு என்றான் முரளி சிரித்து கொண்டே. மிருணாளினி வந்த பின் சிறிது நேரம் பேசிவிட்டு இரவு உணவையும் முடித்து கொண்டு கிளம்பினார்கள். முகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருந்த அவளை கையை கட்டி பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. என்ன மாமா, அக்காவை சைட் அடிக்கிறீங்களா என்றான் தருண். அவன் கன்னம் பிடித்து மிருணாளினியை பார்க்க செய்தான் ஆதி. இவ்வளவு சந்தோஷமா மனசார சிரிச்சு பேசி இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் தெரியுமா என்றான். கண்கள் கலங்கிவிட சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான் தருண். அதற்குள் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டு அவர்களிடம் வந்தார் மிருணாளினி. என்ன மினி, இன்னைக்கு நான் ட்ரா பண்ணவா என்றான் ஆதி. வேண்டாம் வேண்டாம், அதுதான் தருண் இருக்கான் இல்லை, நான் அவன் கூடவே போய்க்கிறேன் அவன் கையை கட்டி கொண்டு பெருமையாக கூறினாள். சிறு புன்னகையோடு ஆதி தருணை பார்க்க அவன் கண்கள் பனித்தன. பார்த்து, பத்திரம் என்றான். அவன் தோளில் தட்டினான் ஆதி. கண்டிப்பா என்றான் தருண். இருவர் பேசும் வார்த்தைகளின் உள்ளர்த்தங்களை உணராத மிருணாளினியோ கவலை மறந்து சந்தோஷமாக தருணின் கையை பிடித்து கொண்டு சென்றாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.